WordPress தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 22 நான் சின்ன இதுவரையும் பார்த்தோன்னா, அதாவது லாஸ்ட்டு 21th டுட்டோரியல் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம வெப்சைட்டுக்கான டிசைனிங்கு, லேஅவுட்ஸு, நம்ம வெப்சைட் டிசைனை பற்றி நம்ம பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தோன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு அவுட்டர் லிங்கிங் மாதிரி, அதாவது நம்ம வெப்சைட் வந்து வெளியில் விசிபிள், அதாவது கூகுள் மாதிரி ஒரு விசிபிள் சர்ச் என்ஜின்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சைட் மேப் ஜென்ரேட்டர் அப்படின்ட்டு. இதில் பார்த்தோன்னா நான் சொல்கிற ஆப்ஷன் எங்கேயுமே இல்லையே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த சைட் மேப் ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது இப்போது நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து கூகுளில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வெப்மாஸ்டர் டூல் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் சைட் மேப் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸு. அது உங்களுக்கு ஆல்ரெடி சைட் மேப் தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க எப்படியும் அது செய்ய போகிறீங்க. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். உங்களோட ப்ளக்கின்ஸில் போய்ட்டு ஆட் நியூவில் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணுன்றதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி வர டுட்டோரியல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ப்ளக்கின்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது போல தான். ஸோ இங்கே வந்து சைட் மேப் ஜெனரேட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் ப்ளக்கின்ஸ் கொடுக்குறேன். சைட் மேப்னு மட்டும் நான் கொடுக்குறேன். சைட் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். சைட் மேப் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சைட் மேப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னே WP நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கூகுள் சைட் மேப் ப்ளகின்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் வெறும் சைட் மேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் கூகுளுக்கு சர்ச் இன்ஜின் சைட் மேப்பு பேசிக் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இது அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் லெவல் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ண யூஸரோட லெவல்ஸு. ஸோ இப்போ நான் வந்து கூகுள் சைட் மேப் ப்ளகின்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு நான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா ப்ளகின்ஸ் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா BWS ப்ளகின்ஸ் அப்படின்ட்டு கூகுள் சைட் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்துடுது. ஐ வாண்ட் கிரியேட் எ நியூ சைட் மேப் ஃபார் அப்லோட் ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஆன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த சைட் மேப் நம்ம வந்து ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணதோடனே பார்த்தோன்னா நம்மளோட சைட் மேப் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா skyfree.in/ போட்டு சைட் மேப் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்து செக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது சைட் மேப் அப்படின்றது வந்து ஒன்று அங்கே செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து ஐ வாண்ட் கிரியேட் எ நியூ சைட் மேப் ஃபைல் ஃபார் அப்டேட் எக்ஸைட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டு, அதேமாதிரி சைட் மேப் ஃபைல் ஃபார் robot.txt அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த robot.txtன்றதை நான் வந்து வர டுட்டோரியல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் டு ஆட் திஸ் சைட் டு கூகுள் வெப்மாஸ்டர் டூல் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளோட கூகுள் வெப்மாஸ்டர் டூலுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருவேளை எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஆட் பண்ணுறதுனால சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். சாரி, இங்கே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு பார்த்தோன்னா நீங்கள் கூகுள் வெப்மாஸ்டர் டூலில் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் skyfree.in அதாவது /site map அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து உங்களோட chino.web@gmail உங்கள் கூகுள் வெப்மாஸ்டர் டூலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையும் நீங்கள் கொடுத்துடுங்க. அதுக்கு பாஸ்வேர்டு என்னவோ அதையும் கொடுத்துருங்க. வந்து ஏதோ எரர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வெப்மாஸ்டர், அதாவது கூகுள் வெப்மாஸ்டர் டூலுக்கு என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது கொடுத்துட்டு
உங்களோட இந்த சைட் மேப் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் மேப் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வெப்மாஸ்டர் டூலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் மேப் வந்து வெரிஃபை ஆகிட்ட மாதிரி இருக்கும். வெப்மாஸ்டர் டூல் பற்றி உங்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு வெப்மாஸ்டர் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சைட் மேப் பற்றி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.